அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேமா அம்மா வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின ஒரு அழகான அற்புதத்தை தான். இப்போ நான் சொல்ல போறது பார்த்தீங்கன்னா ஒரு கதை கிடையாது, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். 2015ஆம் ஆண்டு ஹேமா அம்மா ஷிரடிக்கு போகும்போது பாபா அவங்களுக்கு நேரடியா 3 முறை தரிசனம் தந்திருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க கூட அவங்க கணவர் சந்தீப், 2 பெண் குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு ரேணு அப்படின்றவங்க, மொத்தம் 5 பேரும் போயிருக்கிறாங்க. அவங்க 5 பேருக்கும் பாபா நேரடியா தரிசனம் தந்து அவங்க கிட்ட பேசியும் இருக்கிறாரு. அங்க என்ன நடந்தது, பாபா என்னெல்லாம் அவங்க கிட்ட பேசினாரு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹேமா அம்மா வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஹேமா அம்மாவுக்கு பல முறை பாபா நேரடியாக அவங்க வீட்லையும் சரி, அவங்க வீட்டில் அவருடைய பாதம்லாம் இருக்கிறது, அதுக்கப்புறம் கனவுல அவங்கள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அங்கே போய் அவங்களுடைய முன்ஜென்மத்தை காட்டுறது, மார்க்கெட்டில் அவங்கக்கிட்ட நேரடியாக என்ன சாப்பிட வேணுமோ அதை கேட்டு சாப்பிட்றது அப்படின்ட்டு நிறைய தடவை பாபா இவங்கக்கிட்ட நேரடியாக காட்சி தந்து பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா ஹேமா அம்மாவுக்கு. அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை என்னன்னா, பாபா எப்படி உங்களுக்கு மட்டும் தரிசனம் தராரு. ஹேமா அம்மா கிட்ட அடிக்கடி அவங்க பசங்களும் அவங்க கணவரும் இந்த மாதிரி கேட்பாங்களாம், எப்படி உங்ககிட்ட மட்டும் பாபா பேசுறாரு, எங்க கிட்டலாம் ஏன் பேச மாட்டாரு, எங்களுக்கெல்லாம் ஏன் கனவுல வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க அம்மாவை கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேமா அம்மா கிட்ட அவங்க பசங்களும் அவங்க கணவரும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஹேமா அம்மாவும் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட அந்த ப்ரேயர்லாம் பண்ணும்போது, அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாபா எனக்கு மட்டும் உங்களோட தரிசனம் கிடைக்குது, ஆனால் என்னுடைய கணவர் என்னுடைய பசங்க 2 பேரும் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க, நீங்கள் அவங்களுக்கும் தரிசனம் தரக்கூடாதா, அவங்களும் உங்களோட பக்தர்கள் தானே அப்படின்னு சொல்லி ஹேமா அம்மா அடிக்கடி பாபா கிட்ட வேண்டுவாங்களாம். ஹேமா அம்மாவுடைய சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஹேமா அம்மா கிட்ட பாபா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாரு, அவர் எப்படி உங்ககிட்ட மட்டும் பேசுகிறாரு, நீங்கள் அவர்கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சின்ன பொண்ணு எப்போ பாரு ஹேமா அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய முதல் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க முதல் பொண்ணுக்கும் ரொம்ப ஆசை, இந்த மாதிரி பாபா நம்மளுக்கும் கனவுல வரணும், நேர்லலாம் பேசணும் அப்படின்ற ஏக்கம் அவங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஹேமா அம்மாவுடைய 2 பொண்ணுங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன பொண்ணு தான் அதிகமாக அடுக்கடுக்காக பாபாவை பற்றின கேள்வியை ஹேமா அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நீங்கள் இன்னும் என்னென்னலாம் எங்களுக்கு சொல்லி தரணும், நீங்கள் எல்லாமே சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹேமா அம்மா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஹேமா அம்மா அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பதிலையும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபா கிட்டையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க. பாபா, என் பொண்ணுங்களும் என் கணவரும் உங்களோட தரிசனம் வேணும், நான் அனுபவிக்கிற அந்த உங்களுடைய தரிசனம் மாதிரியே அவங்களும் உங்களை பார்க்கணும், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்ற ஆசையெல்லாம் படுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தரிசனம் தந்து கடவுளுடைய அனுபவம் எப்படி இருக்கும், கடவுள் எப்படி கனவுல வருவார், அது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு காட்டுற மாதிரியே அவங்களுக்கும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி பாபா கிட்ட ஒரு ப்ரேயரையும் ஒரு வேண்டுதல் மாதிரி பாபா கிட்ட டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு ஹேமா அம்மாவும் அவங்க கணவர் சந்தீப், அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பொண்ணுங்க ஷிரடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு அவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா சந்தீப், அவர் வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெட்டாக வேலை பார்க்குறவங்க, அதாவது மேனேஜர் மாதிரி இவருக்கு மேலே வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ரேணு அப்படின்ற ஒருத்தவங்க. அவங்க இந்த ஹேமா அம்மாவை பார்த்தீங்கன்னா பாபிமா அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக இவங்க கிட்ட பேசுவாங்களாம். அந்த ரேணுன்றவங்களுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்குது. அது அவங்களுக்கு ஒரு கவலையாகவே இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ அவங்க எதேர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ரேணுன்றவங்க ஹேமா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ வரும்போது ஹேமா அம்மா நீங்களும் எங்கள் கூட ஷிரடிக்கு வாங்க, நாங்கள் ஷிரடிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன திடீர்னு என்னை இப்படி கூப்பிடுறீங்க, நான் இன்னும் ரெடியே ஆகலையே, எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரேணுன்றவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹேமா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னவோ பாபா உங்களை வர சொல்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு, உங்களுடைய எல்லா பிரச்சனையும், அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது, அதனால் இந்த வாட்டி நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஹேமா அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு அப்படின்னு சம்மதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இவங்க 5 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போகிறாங்க. அந்த ரேணுன்றவங்களும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தை, அவங்களுக்கும் பாபா மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த மாதிரி
பாபா வந்து நம்மளுக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கும் இருந்தது. கரெக்டாக ஹேமாமாவும் கூப்பிடுறதால அவங்க கிளம்பி அவங்க கூட வந்து போயிடுறாங்க. ஹேமாமா ஷிரடிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. பாபா இவங்களுக்கு தரிசனம் தந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த முறை நீ ஷிரடிக்கு வரும்போது நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஹேமாமாவுக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கணவருக்கும் அவங்களுடைய 2 பொண்ணுக்கும் பாபா வந்து தரிசனம் தரணும் நேரில் அப்படின்றத தான் அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நீ இந்த முறை ஷிரடிக்கு வரும்போது நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவேன், உனக்கு 3 முறை அங்கே வந்து தரிசனம் தருவேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. இதில் இன்னொரு நிபந்தனையையும், அதாவது ஒரு கண்டிஷனையும் பாபா வந்து இதில் போட்டிருக்காரு அவங்களுக்கு. என்னன்னா, அங்கே ஷிரடியில் நீங்கள் என்னை பார்க்கும்போது எந்த விதமான சத்தமோ ஆரவாரமோ அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா ஹேமாமா வந்து பாபாவை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாமல் அமைதியாக வந்து நீங்கள் என்னுடைய தரிசனத்தை பெறணும் அப்படின்றத பாபா வந்து ஒரு கண்டிஷனாக இவங்க கிட்ட சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தீங்கன்னா ஹேமாமா அவங்க கணவர்கிட்டையும் அவங்க 2 பொண்ணுங்க கிட்டையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட இப்போ ஷிரடிக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க. இவங்க ஷிரடிக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய முதல் தரிசனம் அவங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேமாமாவும் அவங்க குடும்பத்தினரும் எப்போ ஷிரடிக்கு போனாலும் அங்கே வந்து சாய் துளசி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் வந்து ரூம் எடுத்து தங்குவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் அந்த ஹோட்டலில் ஹேமாமாவும் அவங்க குடும்பத்தினரும் தங்கி இருக்கிறாங்க. அந்த ஹோட்டலுடைய மேலாளர் வந்து அசோக் அப்படின்றது, அவரை வந்து அசோக் ஜி அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. அந்த மேனேஜர் அசோக் ஜின்றவர் பார்த்தீங்கன்னா ஹேமாமா கிட்ட ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். அதாவது ஒரு அண்ணன் இல்லை வந்து ஒரு அப்பா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எப்படி நம்ம கூட பழகுவாங்களோ அந்த மாதிரி அன்பாக பழகக்கூடியவர். அந்த ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க பாபாவுடைய சமாதி மந்திருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு அந்த ஹோட்டல் வாசல்ல இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா பாபா தத்ரூபமாக நேரடியாக இவங்களுக்கு வந்து தரிசனம் தந்து வந்திருக்கிறாரு. அதாவது பாபா பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாலாம் வரல, அதாவது கண்ணுக்கு தெரியாத மாதிரிலாம் வரல. அவருடைய சுய உருவத்தில் தத்ரூபமாக அந்த சாய் துளசி அப்படின்ற ஹோட்டல் வாசல்ல இவங்களுக்கு வந்து தரிசனம் தந்திருக்கிறாரு. காவி உடை அணிஞ்சிருக்கிறாரு. அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன தட்டு வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்குலாம் போனோம்னா வாசலில் வந்து கல்கண்டு அந்த சந்தனம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தனத்தட்டை வச்சு நின்றுக்கிட்டு அவங்க குடும்பத்தினர் எல்லாருக்கும் பாபா அவருடைய கையாலேயே அந்த சந்தனத்தை வந்து நெத்தியில் வச்சு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பாபா இவங்க கிட்ட ஹேமாமா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இதுதான் என்னுடைய முதல் தரிசனம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அப்படி பேசினதுக்கப்புறம் ஹேமாமாவும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதத்தையும் வாங்கியிருக்கிறாங்க. 2வது தரிசனம் பார்த்தீங்கன்னா குருஸ்தான் பக்கத்தில் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. லண்டன்ல ஹேமாமாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோரோட திருமண நாளை முன்னிட்டு ஹேமாமா கிட்ட ஆடை தானம் அதை வந்து செய்ய சொல்லியிருக்கிறாங்க. 9 செட் வேட்டி 9 செட் வந்து துண்டு வந்து வாங்கி கொடுத்து அதை வந்து ஷிரடியில் தானம் பண்ணிட சொல்லியிருக்கிறாங்க. அதில் 8 செட்டை பார்த்தீங்கன்னா ஹேமாமா தானமாக கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒன்று இருக்குது. அதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்றத சொல்லி அவங்க அங்கே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேமாமா மனசுக்குள்ளேயே பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க, பாபா இந்த ஒரு செட் வேட்டி துண்டை வந்து நீங்க வாங்கிக்க கூடாதா? எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா. அதே மாதிரி நீங்க வாங்கிக்கிட்டீங்க, நீங்க தான் வந்தீங்க அப்படின்றதையும் எனக்கு உணர வைங்க அப்படின்றத ஹேமாமா வந்து மனசுலயே பாபா கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. பாபா வந்து உள்ளுணர்வு மூலமா பேசுவார் இல்லையா, இந்த மாதிரி ஹேமாமா வேண்டினதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பாபா வந்து அங்க குருஸ்தான் பக்கத்துல ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்கு, அதுல வந்து நீ வா அப்படின்ற மாதிரி ஹேமாமாவுக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு. இவங்களும் வந்து அங்க நடந்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மரத்தடியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு துறவி வந்து ஒருத்தர் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த வேட்டியையும் துண்டையும் வந்து ஹேமாமா கொடுக்குறாங்க. அவரு ஹேமாமாவை பார்க்குற ஒரு விதமும் சரி, அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு விதமும் சரி ஒரு யூனிக்காக இருக்குது. ஹேமாமாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து இவர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு, இது பாபா தான் அப்படின்ற மாதிரி. உடனே ஹேமாமா பார்த்தீங்கன்னா அந்த துறவியை பார்த்து, பாபா இது நீங்களா அப்படின்னு சொல்லி மெதுவாக பொறுமையாக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரும் ஆமா அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. பாபா அதை சொல்லிட்டு இது என்னுடைய 2வது தரிசனம் அப்படின்றதையும் ஹேமாமா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது 2வது தரிசனத்தை ஹேமாமாவுக்கு தனியாக கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஃபேமிலிக்கு முதல் தரிசனத்தை கொடுத்தாரு, 2வது தரிசனம் தனியாக ஹேமாமாவுக்கு நடந்திருக்கு.
இப்போ 3வது தரிசனம் பார்த்தீங்கன்னா இவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் ஹேமாமாவுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா குருஸ்தானில் இருக்கக்கூடிய பாபாவை வந்து ஹேமாமாவுடைய கணவரும் அவங்களுடைய 2 பசங்களும் அங்கே இருக்கக்கூடிய பிரகாரத்தை வந்து சுற்றிட்டு வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ பாபாவுக்கு அங்கே வந்து ஆரத்தியும் நடந்துட்டு இருந்திருக்குது. ஹேமாமா மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்துக்கிட்டு பாபா கிட்ட அழுதபடியே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. பாபா இன்னும் நீங்கள் எனக்கு வந்து 3வது தரிசனத்தை தரலையே அப்படின்னு சொல்லி அழுதபடி வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா பாபாவுடைய குரல் வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து கேட்குது. உனக்கு முன்னாடி பாரு, நான் உன்னை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த குரல் வந்து கேட்குது. உடனே ஹேமாமா வந்து நிமிந்து பார்க்குறாங்க. நிமிந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாபா வந்து எப்படி ஃபோட்டோலலாம் எப்படி தத்ரூபமாக இருப்பாரோ அதே மாதிரி வந்து நாங்கள் நடந்து வராரு. நடந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை வந்து சுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹேமாமா உடனே வந்து அவங்களுடைய கணவரை கூப்பிட்டு இங்கே வாங்க, அது பாபா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. காட்டின உடனே பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அங்கே சுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரு வேப்பலை வந்து கீழே விழுது. பாபா வந்து அதை கையில் எடுத்து அவங்க கணவர் சந்தீப்பு கிட்ட திரும்பி பார்க்காமலே அப்படியே வந்து அவர் கையில் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு வந்து ஹேமாமாவையும் அவங்க குடும்பத்தையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்கள உட்காரவும் வைக்கிறாரு. அங்கே வந்து நிறைய பேர் ஹேமாமா ஃபேமிலி இல்லாமல் அங்கே இன்னும் நிறைய பேரும் இருந்திருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே வந்து அது பாபா அப்படின்றது வந்து தெரியல, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதனால பாபா என்ன சொல்கிறாருன்னா இங்கே அமைதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நான்றதை நீங்கள் காமிச்சிக்க கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பாபா வந்து அதுக்கப்புறம் இவங்க எல்லார்கிட்டையுமே தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னன்னா ரேணு கிட்ட வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லை இல்லையா, அதனால நீ வருத்தப்படாத, உனக்கு வந்து குழந்தை வேணும் தானே, கண்டிப்பாக அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத பாபா வந்து ரேணு கிட்ட பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சின்ன பொண்ணுக்கிட்ட நீ சிஏ தானே படிக்க விரும்புகிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசியிருக்கிறாரு. மூத்த பொண்ணு வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களால டாக்டர் ஆக முடியல. அதை பற்றி பாபா சொல்லி நீ வந்து டாக்டர் ஆக முடியல அப்படின்ட்டு கவலைப்படாத, நான் வந்து உன்னோட தான் இருக்கிறேன் அப்படின்றத பாபா சொல்லி அந்த பொண்ணை வந்து ஆறுதல் படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க கணவர் சந்தீப் கிட்ட பார்த்தீங்கன்னா 303 ரூபாயை வந்து தட்சணையாக கேட்குறாரு. இது வந்து ஒரு விசித்திரமான தொகை. பாபா வந்து ஒரு ரவுண்டாக கேட்காம 500 ரூபாய் 1000 அப்படிலாம் கேட்காம 303 ரூபாவை வந்து அவர் கேட்டார். அந்த சந்தீப்புன்றவரும் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் அந்த 303 ரூபாவை வந்து உடனே பாபா கிட்ட வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹேமாமாவை கையை காமிச்சு பாபா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அம்மா அதாவது என்னுடைய தாய் எனக்கு பிடிச்ச சோள ரொட்டி, பூண்டு சட்னி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து செஞ்ச கீரை எனக்கு ஊட்டி விடுறாங்க டெய்லி அப்படின்னு சொல்லி ஹேமாமாவை பார்த்து ஒரு மாதிரி நெகிழ்ச்சியோடு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி வீணா குப்தா அம்மாவுடைய வீடியோ பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பாபா என்னுடைய பொண்ணு அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து அப்பா, அவங்க வந்து பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஹேமாமாவுக்கு பார்த்தீங்கன்னா பாபா குழந்தையா இருக்காரு, அவங்கள அம்மாவா அவர் வந்து நினைக்கிறாரு. அதனால தான் இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ அதிசயங்கள்லாம் நடக்குது. அந்த உரிமையை பாபா வந்து எடுத்துக்கிறாரு, அந்த உரிமையோடையும் அவங்கள வந்து பார்க்குறாரு. அதனால தான் இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது. அதே மாதிரி இந்த ஹேமாமாவும் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. பார்த்து பாபாவுக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து செய்கிறாங்க. அதனாலேயும் அவருக்கு வந்து அவங்க மேலே அதிகமான பாசம் வந்து ஏற்பட்டிருக்கு. கடைசியாக அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பாபாவை வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி சமாதி மந்திரில் அவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாபா மேலே இருக்கக்கூடிய பூ, அந்த மாலையெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பூசாரி கிட்ட வந்து ஹேமாமா கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க கையில் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒன்று வந்து தானாகவே விழுது. இப்போ யாராவது தூக்கி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கவர் வந்து அவங்க கையில் விழுது. அதில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய படமும் பிரசாதமும் இருந்திருக்குது. பாபா வந்து உள்ளுணர்வில் அதாவது குரல் மூலமாக உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நீ பூசாரி கிட்ட எதையும் கெஞ்சாத, உனக்கு எல்லாத்தையுமே நானே தரேன் அப்படின்றத ஹேமாமா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஹேமாமாவா அம்மாவா நினைக்கிறாரு. அதனால உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாபா அங்கே பேசினார் இல்லையா அந்த ரேணுன்றவங்க கிட்ட, அவங்க கிட்ட உனக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், கவலைப்படாத அப்படின்றத சொல்லியிருந்தார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக வந்து 9 மாதம் கழித்து ஒரு தசரா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு சாய் பிரசாத் அப்படின்னு சொல்லி பாபாவுடைய அந்த சாயின்ற வார்த்தையும் சேர்த்து அவருக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்லேயும் சரி அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள், நிறைய மருத்துவ செலவுகள்லாம் இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த எல்லா பிரச்சனையும் பாபா வந்து சரி பண்ணி அவங்களுக்கு நல்ல முறையில் ஆரோக்கியமான ஒரு குழந்தை பாக்கியத்தை பாபா வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க.
இந்த மாதிரி பாபா என் வாழ்க்கையிலையும் என் குடும்பத்தினர் வாழ்க்கையிலையும் நடத்தின லீலைகள் கணக்கே இல்லாம இருக்குது. அதனால பாபாவை முழுசா நம்புங்க. பாபாவுடைய 2 மந்திரங்களான அந்த ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை பொறுமை என்ற வழியை பின்பற்றுங்க. பாபாவுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பாபாவுடைய வார்த்தைப்படியே உங்களுடைய வாழ்க்கையும் அமைச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லி இந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த ஹேமாம்மா வாழ்க்கையில பாபா ஷீரடியில நிகழ்த்தின 3 முறை தரிசனம் தந்த இந்த லீலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் வேற ஒரு அதிசயத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.